இந்த நாள் எனக்கு மிகவும் ஒரு மோசமான நாளாக வந்து அமைச்சிருக்கு. ஆமாங்க, இன்னையோட என்னுடைய ஜியோ ரீசார்ஜ் பிளான் வந்து முடியுது. ஏற்கனவே நான் வந்து ரூ. 666 ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பிளான் வந்து இன்னையோட முடிய போகிறதுனால நான் வந்து புதுசாக வந்து அந்த பிளான்ஸுக்கு தான் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையில் வந்திருக்கேன். ரூ. 666 நான் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து அனுபவிச்சேன் அப்படின்னா, அன்லிமிட்டெட் 5G வந்து அனுபவித்தேன். இலவச கால்கள், அதுக்கப்புறமா வந்து 1 ஜிபி பர் டே, 100 SMS பர் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் வந்து நான் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வச்சாம ஒரு ட்விஸ்ட்டுன்ற மாதிரி என்னால் அன்லிமிட்டெட் 5G வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாத அந்த ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கேன். ஆமாங்க, ரூ. 666 ரீசார்ஜ் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து அன்லிமிட்டெட் 5G வந்து பெற முடியாது. நான் அன்லிமிட்டெட் 5G வந்து பெறணும் அப்படின்னா ரூ. 850 வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ரூ. 850 ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் என்னால் அன்லிமிட்டெட் 5G வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஜியோ சிம் காரங்க நம்மளை வந்து தள்ளிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போவே சொன்னாங்க ரூ. 666 ரீசார்ஜ் பண்ணுறா தம்பி, நீ வந்து இந்த பிளானை வந்து மீண்டும் வந்து யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் என்னவோ ஒரு ரூ. 50 100 வாங்கி நினச்சேன். ஆனால் ஒரே மட்டும் இப்படி தூக்கி போய் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சத்தியமாக நினைக்கல. அவன் வைப்பான்னு நினச்சிட்டு